ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக். இப்போ நம்ம கிராமர் கிளாஸில் செகண்டாக டென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். டென்சஸ் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான சாப்டர்னு சொல்லுவாங்க, பட் அப்படி இல்லை. நம்மளோட தாய்மொழியில் நமக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இது மூணு தெளிவாக தெரிஞ்சால் நிச்சயமாக நம்ம டென்சஸையும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். சின்ன சின்ன ட்ரிக்ஸ், ஃபார்முலாஸ் வச்சு இந்த டென்சஸை நம்ம எவ்வளோ ஈஸியாக கற்றுக்க போகிறோம் அப்படின்றத இந்த கிளாஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டென்சஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்மளோட காலநிலையை பொறுத்து நம்ம செய்கிற செயல் இருக்கு இல்லையா, ஆக்ஷன் வெர்ப்ஸ், அதனோட தன்மை ட்ரைட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றது தான் டென்ஸு. தமிழில் எப்படி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு 3 வகையாக பிரிக்கிறாங்களோ அதே தான் சேம் இங்கிலீஷில் பீரியட் ஆஃப் டைம்ஸை பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டென்சஸை 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4 கேட்டகரியும் ஒவ்வொரு டைப்ஸுக்குமே பொதுவானது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இது மாதிரி ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர். ஸோ டோட்டலாக டென்சஸ் 12 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த 12 டென்ஸுக்கான ஃபார்முலா என்ன, வெர்போட ஃபார்ம் என்ன, தென் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு ஒரு டேபுலர் காலம் கொடுத்துருக்கேன். யூ ஜஸ்ட் ஹாவ் எ லுக். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம எல்லா டென்ஸும் பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக ரீவைண்ட் பண்ணும்போது செக் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொரு டைப்ஸ்க்கும் 4 கேட்டகரிஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்போ நடந்துட்டுருக்கிற நிகழ்வை அப்படியே சொல்கிறது, அதுதான். நிகழ்காலத்தில் என்ன நடக்குதோ அதை நம்ம அப்படியே சொல்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் வெர்ப் ஃபார்மேட்டில் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நம்ம வெர்பு 1 அப்படியே யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ், ட்ரூத், ஜெனரலைசேஷன், உண்மைகளை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் த சன் இஸ் பிரைட். சன் பிரைட்டாக இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ஒரு ஃபேக்ட், உண்மை. இட்ஸ் கோல்டு இன் வின்டர். வின்டர் டைமில் எப்பயுமே கோல்டாக தான் இருக்கும். அது மாதிரி பிக்ஸ் டோன்ட் ஃப்ளை. பன்றிகள் எப்பவும் பறக்காது இல்லையா. ஸோ இது மாதிரி சில அடிப்படை தகவல்கள், அடிப்படை உண்மைகளை சொல்கிறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றது ஜெனரல் கேட்டகரியில் வர்றதுனால நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற வெர்பல் ஃபார்ம் இஸ், டு, ஆர். இந்த 3 வேர்ட்ஸும் கரண்ட்டில் என்ன நடக்குதுன்றத ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, எங்கெல்லாம் ஆக்ஷன் வெர்ப்ஸ் இல்லாமல் இருக்கோ அதை நம்ம ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளில் பாருங்கள், த சன் இஸ் பிரைட். இதில் நம்ம எங்கேயுமே வெர்பை பார்க்க முடியல. ஸோ சன்னுக்கும் பிரைட்டுக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டியை சொல்கிறதுக்காக இந்த வேர்ட் இஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் ஹேபிட்ஸ் அண்ட் ரொட்டைன்ஸ். ஹேபிட்ஸ் மீன்ஸ் நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்ம டெய்லி செய்கிற ஒர்க்ஸ், இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்குமே நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆல்வேஸ் ஈட் லஞ்ச் அட் நூன். இந்த ஸ்டேட்மெண்ட் என்னோட பழக்க வழக்கங்களை பற்றி பேசுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இறந்த காலமோ, நிகழ்காலமோ, எதிர்காலமோ அப்படின்ற எந்த ஒரு கால வேறுபாடுமே நான் இதில் சொல்லலை. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஐ ஆல்வேஸ் ஈட் லஞ்ச் அட் நூன். நான் என்னோட மதிய உணவை நண்பகல் வேளையில் சாப்பிடுவேன். ஸோ இதில் நான் குறிப்பிட்டிருக்கிற விஷயம் என்னோட பழக்க வழக்கங்கள் மட்டும்தான். ஒரு பர்டிகுலர் டைமை நான் இதில் மென்ஷன் பண்ணலை. தட் மீன்ஸ் இறந்த காலமோ, நிகழ்காலமோ, எதிர்காலமோ நான் இதில் மென்ஷன் பண்ணலை. இதில் என்னோட பழக்க வழக்கத்தை மட்டும் பற்றி பேசியிருக்கேன். ஸோ ஹேபிட்ஸ் அண்ட் ரொட்டைன்ஸ்னு வரும்போது நம்ம எப்பயுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நியர் ஃப்யூச்சர் ஆர் ஷெடியூல்டு ஈவெண்ட்ஸ். நியர் ஃப்யூச்சர்னால் இப்போ ப்ரெசண்ட்லேருந்து ஒரு ஜஸ்ட் மினிட்லையோ இல்லை கொஞ்சம் நேரத்துலேயே நான் என்ன பண்ணிடுவேன், அந்த ஒர்க்கை செஞ்சிருவேன். தட் மீன்ஸ் ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் முன்னாடியே நான் அந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்ற விஷயத்துக்கும், ஷெடியூல்டு ஈவெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கண்டிப்பாக நான் அந்த நேரத்தில் அந்த வேலையை செஞ்சிருவேன் அப்படின்ற விஷயத்துக்கும் நம்ம எதை யூஸ் பண்ணலான்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் ஏ கிளாஸ் அட் 6 PM. எனக்கு 6 மணிக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்றது ஒரு ஷெடியூல்டு ஈவெண்ட்.
ஸோ ஆல்ரெடி நான் அந்த கிளாஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டேன் அப்படின்றதுனால இது ஒரு ஷெடியூல்டு ஈவெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிசா அரைவ்ஸ் ஆன் சண்டே. ஸோ நமக்கு யாராவது இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இவங்க வந்து சண்டே வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே என்னென்னா ஒரு ஷெடியூல்டு ஈவெண்ட்ஸ் தான். அவங்க ஆல்ரெடி அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க, நம்மளும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ட்ரூத் ஆர் ஷெடியூல்டு ஈவெண்ட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னென்னா ஹேபிட்ஸ் அண்ட் ரொட்டைன்ஸ் பாருங்கள். ஐ ஆல்வேஸ் ஈட் லஞ்ச் அட் நூன். இதில் ஈட் அப்படின்ற ஆக்ஷன் வேர்டு கூட நான் என்ன சேர்க்கலை, எஸ்ன்ற வேர்டு ஆட் பண்ணலை. அதுவே செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ பிளேஸ் கேம் எவ்ரிடே. அதில் ப்ளே அப்படின்ற ஒரு ஆக்ஷன் வேர்டு கூட நான் எஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெர்பு கூட எதனால் நம்ம எஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு ரூல். தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ் வரும்போது நம்ம வெர்பு கூட எஸ் ஆட் பண்ணணும். அந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷீ ஆர் ஹீ ஆர் இட். இந்த 3 ப்ரொனவுன்ஸ் எங்கெங்கெல்லாம் பிளேஸ் ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வெர்பு கூட நம்ம எஸ் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன்னா நமக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம. செகண்ட் பர்சன்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, யூ, வி, தே, இதெல்லாம் செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன்ஸ்னால் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு பர்சனோட நேமிங் வேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து தேர்ட் பர்சன். அவன், அவள் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்வோம், அவங்க எங்கேயே இருக்காங்க. ஸோ நம்ம யாரோ 3வது மனுஷனை பற்றி பேசுகிறோன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் தேர்ட் பர்சன்ஸ். அவங்கள நம்ம மென்ஷன் பண்ணும்போது அவள், அவன், அது இப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஷீ ஆர் ஹீ ஆர் இட், இது 3 வந்து தேர்ட் பர்சன்ஸ். I hope you understand what's the difference between first person, second person and third persons. Next one பார்த்தீங்கன்னா thoughts, opinions, feelings, emotions and 5 senses. இதில் வர்ற வெர்ப்ஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா நான் கண்டினியூஸ் வெர்ப்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் வெர்ப்ஸ். நான் கண்டினியூஸ் வெர்ப்ஸ்னால் நம்ம கண்டினியூஸ் ஃபார்ம் ஐஎன்ஜி இந்த வேர்டு சேர்த்து யூஸ் பண்ணும்போது அதனோட மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் ஹாவ் எ கார். இதில் ஹேவ் அப்படின்றது என்கிட்ட கார் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்குது. செகண்ட் ஒன் பாருங்கள், வி ஆர் ஹேவிங் அவர் பிரேக்ஃபாஸ்ட் ரைட் நவ். இதில் ஹேவிங் அப்படின்ற வேர்டு ஈட்டிங் அப்படின்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ ஒரு ஆக்ஷன் வெர்புக்கு பதிலாக ஹேவிங் அப்படின்ற வேர்டு வந்துருச்சு. ஸோ ஒரு வேர்டையே நம்ம அதே ஃபார்மில் யூஸ் பண்ணும்போது ஒரு மீனிங்கும் அதிலே ஐஎன்ஜி ஆட் பண்ணி யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் மீனிங்கும் கொடுக்கறது தான் நான் கண்டினியூஸ் வெர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெர்ப்ஸ். ஸ்டாட்டிக் வெர்ப்ஸ்னால் நம்மளால் ஃபிசிக்கலாக உணர முடியாத ஆனால் சென்சிபிளாக உணரக்கூடிய வெர்ப்ஸ் தான் வந்து ஸ்டாட்டிக் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லவ், ஹேட், ஹானஸ்ட் இதெல்லாம் நம்மளால் ஃபிசிக்கலாக தொட்டு பார்க்க முடியாது, ஆனால் என்ன பண்ண முடியும், நம்மளால் சென்சிபிளாக அதை உணர முடியும். இந்த மாதிரி வெர்ப்ஸ் தான் நான் ஸ்டாட்டிக் வெர்ப்ஸ். இப்போ எதுக்காக நம்ம நான் கண்டினியூஸ் வெர்ப்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் வெர்ப்ஸ் பற்றி பார்க்குறோன்னா தாட்ஸ், ஒப்பீனியன்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், 5 சென்சஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது நம்ம நான் கண்டினியூஸ் வெர்ப்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் வெர்ப்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் பிஃபோராகவே நான் கண்டினியூஸ் வெர்ப் அண்ட் ஸ்டாட்டிக் வெர்ப்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் போவோம். ஐ லவ் மை மாம். இதில் லவ் அப்படின்றது என்னோட அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இட் ஸ்மெல்ஸ் குட். இதில் ஸ்மெல் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னால் தொட்டு பார்த்து உணர முடியாது, ஆனால் என்ன பண்ண முடியும், என்னால் சென்ஸால் உணர முடியும். இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இட் ஸ்மெல்ஸ் குட். இட் அப்படின்றது தேர்ட் பர்சன். ஸோ அதனால் நான் ஸ்மெல் அப்படின்ற ஸ்டாட்டிக் வெர்ப் கூட எஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி எங்கெங்கெல்லாம் தேர்ட் பர்சன்ஸ் வருதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வெர்பை நோட்டீஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ரொம்ப ஈஸியாக இன்னும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கெல்லி ஃபீல்ஸ் ஹாப்பி. இதில் ஃபீல்ஸ் அப்படின்றது ஸ்டாட்டிக் வெர்ப்ஸு, கெல்லி அப்படின்றது தேர்ட் பர்சன். ஸோ அதனால தான் நம்ம இங்கே ஃபீல் அப்படின்ற வேர்ட் கூட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், தே நீட் ஹெல்ப். தே அப்படின்றது செகண்ட் பர்சன். ஸோ அதனால் நம்ம இங்கே வெர்பு கூட எஸ் ஆட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ், ஒப்பீனியன்ஸ், ஃபீலிங்ஸ், 5 சென்சஸ், எமோஷன்ஸ் இதை பற்றிலாம் நம்ம பேசும்பொழுது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் யூசேஜ். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸை எப்படி நெகட்டிவ் ஃபார்மில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் யூசேஜ் வேணும்னா டோன்ட் ஆர் டசன்ட் இந்த 2 வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். முன்ன சொன்ன மாதிரி டோன்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் செகண்ட் பர்சனுக்கும், டசன்ட் அப்படின்றது தேர்ட் பர்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஸ்விம் வெல்.
இதை நம்ம நெகட்டிவ் ஃபார்மில் யூஸ் பண்ணுறதுக்கு யூ டோன்ட் ஸ்விம் வெல். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹீ ஈட்ஸ் பிரெட். இதில் ஹீ அப்படின்றது தேர்ட் பர்சன். ஸோ அதனால் நம்ம ஈட் பக்கத்தில் எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நெகட்டிவ் ஃபார்ம். ஹீ டசன்ட் ஈட் பிரெட். தேர்ட் ஒன் பாருங்கள், இட் ஸ்மெல்ஸ் குட். இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்களா, நம்ம தேர்ட் பர்சன் வரும்போது வெர்புக்கு பக்கத்தில் எஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஆனால் நம்ம இது நெகட்டிவில் சேஞ்ச் பண்ணும்போது ஹீ டசன்ட் ஈட் பிரெட். இந்த வெர்ப்ஸில் நம்ம என்ன பண்ணலை, எஸ் ஆட் பண்ணலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ட் பாருங்கள் டசன்ட், நம்ம அதிலேயே இஎஸ் ஆட் பண்ணி அதனோட ப்ளூரல் ஃபார்மை இங்கே கொடுத்துட்டோம். ஸோ அதனால் நமக்கு வெர்புக்கு வந்து எஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ தேர்ட் பர்சனுக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் டஸ் ஆர் டசன்ட் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம வி கூட எஸ் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஓவராலாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எந்தெந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம், எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். இதை ஒரு சின்ன டெஸ்ட் பார்ப்போம். பி வெர்ப்ஸ் ஆம் இஸ் ஆர். இதில் ஆம் இஸ் ஆர் அப்படின்றதுல ஆம் அப்படின்றது ஐக்கும், இஸ் அப்படின்றது சிங்குலருக்கும், ஆர் அப்படின்றது ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணுறோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ டேஷ் அட் ஸ்கூல். இதில் டேஷ் அப்படின்றது ஷீ அப்படின்றது ஒரு பொண்ணு தான். ஸோ ஷீ இஸ் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன் பாருங்கள், தே டேஷ் 20 years old. தே அப்படின்றது அவர்கள். அவர்கள் அப்படின்னா அது ஒரு ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ப்ளூரலுக்கு ஆர், தே ஆர் 20 years old. தேர்ட் ஒன், ஹிஸ் ஃபாதர் டேஷ் பிஸி. இதில் ஹிஸ் ஃபாதர் அப்படின்றது ஒரே ஒரு ஆளை தான் குறிக்குது. ஸோ அது வந்து சிங்குலர். சிங்குலருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா இஸ். ஹிஸ் ஃபாதர் இஸ் பிஸி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பி வெர்ப்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது காமன் வெர்ப்ஸ். காமன் வெர்ப்ஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் வெர்ப் வரும்போது நம்ம எஸ் யூஸ் பண்ணணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹீ டேஷ் ஹிஸ் டின்னர். லைக், இங்கே ஹீ அப்படின்றது தேர்ட் பர்சன். ஸோ ஹீ லைக்ஸ் ஹிஸ் டின்னர். செகண்ட் ஒன், மை ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ் நீட் எ புக். ஸோ அங்கே நீட் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. மை ஸ்டூடெண்ட் அப்படின்னும் போது அவர்கள். ஸோ அவர்கள் அப்படின்றது செகண்ட் பர்சனில் வரும். ஸோ மை ஸ்டூடெண்ட்ஸ் நீட் புக். தேர்ட் ஒன் பாருங்கள், ஐ டேஷ் இன் நெய்வேலி. இங்கே ஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ ஐ லிவ்ஸ் இன் நெய்வேலி. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் பாருங்கள், ஹேபிட்ஸ் அண்ட் ரொட்டைன்ஸ். சேம் ரூல்ஸ். வி டேஷ் த பஸ் எவ்ரிடே. ஸோ இங்கே டேக் அப்படின்ற வெர்ப் வந்து வி டேக் த பஸ் எவ்ரிடே. இதில் வி அப்படின்றது செகண்ட் பர்சன். நெக்ஸ்ட் ஒன், ஹீ டேஷ் டு டெம்பிள் எவ்ரிடே. இங்கே ஹீ அப்படின்றது தேர்ட் பர்சன். ஸோ கோ அப்படின்றது கோஸ், இஎஸ் சேர்த்து ஹீ கோஸ் டு டெம்பிள் எவ்ரிடே. தேர்ட் ஒன், லிசி டேஷ் டென்னிஸ் எவ்ரிடே. லிசி அப்படின்றது தேர்ட் பர்சன். ஸோ ப்ளே கூட எஸ் ஆட் ஆகி பிளேஸ் டென்னிஸ் எவ்ரிடே. நெக்ஸ்ட் ஒன், நெகட்டிவ் யூசேஜ். இதில் ரெண்டு டைப்ஸ் தாங்க. ஒன்று டோன்ட் ஆர் டசன்ட். டோன்ட் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் செகண்ட் பர்சனுக்கு, டசன்ட் வந்து தேர்ட் பர்சனுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், யூ டேஷ் சிங் வெல். இதில் யூ அப்படின்றது செகண்ட் பர்சன். ஸோ செகண்ட் பர்சனுக்கு டோன்ட், யூ டோன்ட் சிங் வெல். செகண்ட் ஒன், ஷீ டேஷ் ஈட் பீஸா. ஷீ அப்படின்றது தேர்ட் பர்சன். ஸோ தேர்ட் பர்சனுக்கு நம்ம டசன்ட் யூஸ் பண்ணணும். ஷீ டசன்ட் ஈட்ஸ் பிஸா. எங்கெல்லாம் டசன்ட் வருதோ அங்கெல்லாம் வெர்பு கூட எஸ் சேர்க்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஷீ டசன்ட் ஈட் பிஸா. தேர்ட் ஒன், இட் டேஷ் குட். ஸோ டேஸ்ட் அப்படின்ற வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இட் அப்படின்றது தேர்ட் பர்சன். இட் டசன்ட் டேஸ்ட் குட். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் செகண்ட் பர்சனுக்கும் மட்டும் நம்ம டோன்ட் யூஸ் பண்ணணும். தேர்ட் பர்சன் வரும்போது டசன்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, அங்கே எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், அதனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.